ஓம் நமசிவாய திருஷ்டம்பலம். நடிகர் சத்யராஜ் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டே திரிகின்றான். கருப்பு சட்டை என்றாலே இருள் என்று பொருளாகும். அதேபோல் இறந்தவர் வீட்டில்தான் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டிருப்பார்கள். இறந்த இளவிற்கு செல்லுகின்ற பொழுதுதான் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு போவார்கள். எனவே அந்த சத்யராஜும் அவனை போன்ற நிறைய விலங்கினங்கள் இருக்கிறது. அதாவது விலங்கினங்களுக்கு தான் தன்னை பெற்றவர் யார் என்று தெரியாது, தன் உடன் பிறந்தவர்கள் யார் என்று தெரியாது. புரிகிறதா? பிறந்து வளர்ந்த பிறகு தாய் உறவு பிள்ளை உறவெல்லாம் மறக்க செய்வான் மறைநாயகன். பிறகாக காமத்தின் உறவு மட்டுமே தெரியும் விலங்கினங்களுக்கெல்லாம், என்றால் அவைகளுக்கு எதுவும் தெரியாது. அதுபோன்று இந்த கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு அந்த சத்யராஜ் ஒருவர் தெரிகின்றான். அவளை போன்று இன்னும் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அப்புறம் இன்னொருவன் யாரோ ஒருவன் அந்த ஒரு இயக்குநரிலே ஒருவன் இருக்கின்றான். அவனும் அப்படிதான். அதாவது இந்த தாடி விட்டுக் கொள்கின்றான். அவன் என்னவோ இவன் பெரியாரை போலவே தந்தை பெரியார் என்று சொல்கின்றார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் என்றால் யார்? இவருடைய தந்தையா? இவங்க அம்மாவோட புருஷனா? சொல்லுங்க. அதாவது ஒரு பிள்ளை பிறந்தால் அவள் சொல்லலாம், என்னுடைய அப்பா இந்த மாதிரி செய்தார், இந்த நல்ல விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், என் அம்மா நல்ல விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க, இல்லை எனக்கு ஆண்டவன் பார்த்தா எனக்கு ஞானத்தில் உட்காந்து ஆண்டவன் இந்த உலக ரகத்தெல்லாம் தெரிவிச்சான்னு சொல்லி ஒரு சொல்லலாம். ஆனால் தந்தை பெரியார் சொன்னார் தந்தை சொன்னார்னா யார்? உங்கள் அம்மாவோட புருஷனா? சொல்லு. உங்கள் அப்பா சொன்னான்னு சொல்கிறா, உங்கள் அப்பனுக்கு அறிவு இல்லையா? சொல்லு. பின்ன தந்தை பெரியார் சொன்னான்னு சொல்லி பின்ன மற்ற சொல்லும்போது அப்போ உங்கள் அப்பனுக்கு அறிவில்லை என்று தான் பொருளாகும். அறிவிலிகள், பகுத்தறிவு அற்றவர்கள், பகுத்தறிவு ஆளர்கள் என்றால் ஆண்டவன் ஒருவருக்குமே ஆறறிவை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இவர்கள் பகுத்தறிவு ஆளர்கள் என்று சொல்லி பெரியார் சொன்னார் என்று அந்த ராமசாமி பெரியவர் ஈவேரா ராமசாமி சொன்ன விஷயத்தை தந்தை சொன்னார், தந்தை பெரியார் சொன்னார்னு. தந்தை என்றால் உங்கள் ஒப்பனா? உன்னை பெற்று வளர்த்தவனா? பெத்தவன் பேரை சொல்லுங்கடா. பெத்தவன் சொல்லி கொடுத்தான் அந்த அறிவுன்னு சொல்லுங்கடா. புரியுதா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு சாமி இல்லை என்பது. சாமி இல்லை என்றால் அப்புறம் உங்கள் ஒப்பம் இல்லாமல் பிறந்துட்டியா நீ? சொல்லு. இல்லை உங்கள் அம்மா ஒரு பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்கள, அப்போ பகுத்தறிவால் உங்கள் அம்மா ஒருவனை பார்த்து இவன் தான் உங்கள் அப்பன்னு சொல்கிறான், உம்மா சொல்கிறாங்க. அப்போ உன்னுடைய பகுத்தறிவாளை நீ என்ன சொல்லுவேன்? அம்மா ஒரு இவனை காட்டுறாப்புல இவன் தான் அப்பன்னு சொல்லி. ஆனால் இவன் நம்ம அப்பனா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பகுத்தறிவாளை நம்ம யோசிக்கிறோம். அம்மா சொல்கிறவன் பார்த்தாக்கா இவன் அப்பன்னு சொல்கிறான், அம்மா ஒருத்தனை காட்டுறாங்க. ஆனால் அவன் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறான், நம்ம முகம் ஒரு மாதிரியா இருக்குது. அப்போ வேறு யாரான இருப்பான் நம்ம அப்பன் அப்படின்னு சொல்லி அம்மா காட்டுற அப்பனவே நீ இல்லைன்னு சொல்லுவியா? பகுத்தறிவோட விளக்கமே என்ன யோசிக்கிறதுன்னு சொல்கிறீங்கள? பகுத்தறிவு என்ன யோசிக்கணுன்றீங்க. அப்போ ஒப்பை வந்தாலும் உங்கள் அம்மா காட்டும்போது அதை ஒத்துக்கணுமா இல்லையா? அதை விட்டு இல்லை இவங்க அப்பா இருக்க முடியாது, இவன் ஒரு மாதிரி இருக்கேன், நான் ஒரு மாதிரி இருக்கேன். அப்போ அம்மா வேற எவனோ அம்மாவை அப்பன்னு காட்டுறான்னு சொல்லி போட்டு நீ சொல்லுவியா? சொல்லு. அப்போ பெற்ற தகப்பனையே நீங்கள் சந்தேகப்படும் போது உலக அப்பையும் அம்மையப்பனை எப்படா நீங்கள்லாம் உணர முடியும்? சொல்லுங்கள். சத்யராஜ் பார்த்தாக்கா அவன் ராஜவம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அறிவு இல்லையா? கருப்பு சட்டை போட்டு சொல்லி எல்லாத்தையும் பேசி சாமி சொல்கிறேன், சாமி கும்பிட்றோன்னு முட்டாள்னு சொல்கிறேன். பைத்தியக்காரனுங்களே சார். அந்த கருப்பு சட்டை போட்டு சாமி இல்லைன்னு சொல்கிறவன், சிவன் சக்தி இல்லைன்றவன், சிவசக்தி பக்தர்கள் இல்லைன்னு சொல்கிறவன் எல்லாரையும் அவன் குடும்பம்லாம் என் அம்மையப்பன் சந்ததியை அழிச்சிருவான். இந்த ஜென்மத்தில் அவன் குடும்பம் செத்துட்டாங்கன்னா அடுத்த பிள்ளைகள் பிறக்காது. புரியுதா? இது உண்மை. இது பெரியவர்கள் நடக்கும் பாருங்கள். எல்லாருக்கும் நமச்சிவாயம் சாபம் கொடுக்குறாங்க. சிவனே அந்த ஜென்ம அவதாரம் வந்திருக்கான். நமச்சிவாயம் என்ன பண்ணால் அந்த இறைவன் இல்லைன்னு சொல்லி கருப்பட்டி சட்டை போட்டு திரிகிற அத்தனை பேருக்கும் நம்மைப்பன் சாபம் கொடுத்துருவான், குடும்பத்தை அழிச்சிருவான். இது உண்மை. பெரிய பெரிய விபத்துகளை கொடுத்துருவான், ஆக்சிடென்ட்டை கொடுத்துருவான். பைத்தியக்கார நாய்களே. இன்றைக்கு 31/12/2024 ஆண்டு இந்த ஜென்மம் இந்த இயர் முடிகிற நாள் இது. நாளை புத்தாண்டு வருகிறது. அனைவருக்கும் நமச்சிவாயத்தின் நல்ல கைலாய மகாசிவசக்தி அவதாரம் சாமி சிவனேனி சிவச்சந்திரன் நேரத்தில் அம்மையப்பன் அருள்வது. ஓம் நமசிவாய திருச்சம்பலம். ஓம் நமசிவாய.